திமுக செயற்குழு கூட்டம் தொடங்கி தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்த செயற்குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது, இந்த செயற்குழு கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த திமுக செயற்குழு கூட்டம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த செயற்குழு கூட்டத்தில் பட்டியலினத்தவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பது, பிரதிநிதித்துவம் அளிப்பது தொடர்பாக விவாதிக்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தாவேகாவை பின்தொடர்ந்து தற்போது திமுகவும் அந்த வரிசையில் பட்டியலினத்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதையே இந்த செய்திகள் வெளிக்காட்டுவதாக இருக்கின்றன. மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த செயற்குழுவில் மேலும் வேறு என்னென்ன தீர்மானங்களோ அல்லது முடிவுகளோ எட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போதைக்கு இந்த செயற்குழு கூட்டத்தில் பட்டியலினத்தவர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் தொடர்பான விவாதங்களே மேற்கொள்ளப்படும் என்ற செய்திகளை பார்த்து வருகிறோம். கட்சியில் அமைப்பு ரீதியான முன்னெடுப்புகளை எடுக்கவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக், அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். தொடர்ந்து நம்ம பட்டியலினத்தவர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் தொடர்பாக தான் பேசிட்டு வரோம். வேற ஏதாவது தீர்மானங்களோ அல்லது முக்கிய முடிவுகளோ திமுக தலைமை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? விவரம். வணக்கம். அதாவது இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் என்பது அடிப்படையில் திமுக தேர்தலுடைய தோல்விக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் செயற்குழு கூட்டம். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக பல அமைப்பு ரீதியாக மாற்றங்களை செய்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் திமுக வலுவான கட்சியாகும், 31 வெற்றி பெறக்கூடிய வலிமையான ஒரு கட்சியாகவும் மாற்றமடையும் என்று கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேர்தல் தோல்விக்கு கட்சியினர் வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்பது 99.9% பேர் ஒரே விதமான குற்றச்சாட்டை தான் வைத்திருக்கிறார்கள். மக்கள் வாக்களிக்கவில்லை என்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை தவிர்த்து மீதம் முடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக அவர்கள் வைப்பது, கட்சியில் நிர்வாகிகள் சரியில்லை, கட்சியில் எங்களால் அணுக முடியவில்லை, அறிவாலயத்திற்கு நாங்கள் தலைவரை சந்திக்க முடியவில்லை, தலைவரை சந்திக்க முடியவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, அடுத்தடுத்த கட்ட கட்சியுடைய தலைவர்களையும் சந்திக்க முடிவதில்லை, மேலும் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களை கூட எங்களால் சந்திக்க முடியவில்லை. கடந்த 5 வருடங்களாக திமுக பொறுப்பேற்றதற்கு நாங்கள் கடந்த வருடங்களில் உழைத்ததுதான் ஒரு முக்கியமான காரணம். அதன் அடிப்படையில் தான் திமுக வெற்றி பெற்றது. எனவே எங்களுடைய இந்த வெற்றியை கூட நாங்கள் காரணம் என்பதை மறந்துவிட்டு மாவட்ட செயலர்கள், அமைச்சர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் உள்ளிட்டவர்களெல்லாம், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டவர்களெல்லாம் தாங்களே சர்வாதிகார மனநிலையில் நடந்து கொண்டதாகவும், தாங்களை மதிக்கவில்லை என்றும், எனவே இந்த தேர்தலில் நாங்கள் வேலை செய்யவே அணுகாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அவர்களுடைய நடவடிக்கை தான். அந்த நடவடிக்கையின் காரணமாக தான் எங்களால் பணி செய்ய முடியவில்லை என்றும், தாங்களை இவ்வளவு வருடங்களாக கட்சியில் உழைத்தவர்களை பெரிய அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அதே நேரத்தில் சிறிய வேலைகள் கூட எங்களுக்கு தரவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, ஆனால் தொகுதியில் நடைபெறும் சிறிய வேலைகளை கூட எங்களுக்கு தரவில்லை, எங்களை மதிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை என்ற ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். மேலும் தொடர்ச்சியாக கட்சியினுடைய தலைமை என்பது எங்களால் அணுக முடியாத திசையில் இருக்கிறது, நாங்கள் நேரடியாக அறிவாலயத்திற்கு வந்தால் தொண்டர்களுக்கு ஒரு எட்டாத இடமாக அறிவாலயம் இருக்கிறது, கலைஞர் காலத்தில் எளிதாக தலைமையை சந்தித்து விடலாம், ஆனால் கடந்த 5 வருடங்களாக எங்களால் தலைவரை கூட சந்திக்க முடியவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். மேலும் தொடர்ச்சியாக இத்தகைய அடிப்படையில் தான் செயற்குழு உடனடியாக கூட்டப்பட்டு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்க அனைவருமே தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் எடுக்கும் இந்த நடவடிக்கை என்பது திமுகவில் அமைப்பு ரீதியாக பல மாற்றங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி பாரி கார்த்திக், விவரங்களுக்கு நன்றி.